ஓகே சார், நீங்கள் நெட் சர்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணீங்க? இப்போ நெட் சர்ஃப் பயன்பாட்டில் எப்படி பண்ணுறீங்க? அதாவது சார், நெட் சர்ஃப் வந்து நான் இப்போ வந்து இது 3வது வருஷம் 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நெட் சர்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உரம் யூஸ் பண்ணும்போது என்னன்றதை சொல்லிடுறேன். நான் ஃபெர்டிலைசர் உரம் பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கர் வந்து 40 டன் சார். 40 கட்டைன்னு பாத்தீங்கன்னா 35 வந்துடும். 3ஆம் கட்டைன்னு பாத்தீங்கன்னா 30 வந்துடும். இதுதான் சார் தொடர்ந்து அப்பா காலத்துல இருந்து நாங்க பயிர் வைக்கும் போது இருக்கிறது இவ்வளவுதான். சரி, நெட் சர்ஃப்ன்றது வந்து நான் முதல்ல வந்து நாணவேல் சார் அவங்க தான் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க, ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கினேன், இதுனா எல்லாம் லிக்விடா இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஏக்கருக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். அவர் கொடுக்கறத வந்து 1/2 ஏக்கர் கரும்புக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். உரமே அதுக்கு போடல. A to Z ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே நெட் சர்ஃப் தான் யூஸ் பண்ணேன். நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் 5 ஏக்கர் கரும்புக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் நம்ம கரும்பு நட்டுறோம். கரும்பு நட்டு மண்ணு தள்ளி தண்ணி பாசிட்டு 2வது தண்ணி பாசும் போது ரேப் அப் ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் சார். அது மண்ணு வழியா, வேர் வழியா, விதை வழியா வரக்கூடிய நோயை கண்ட்ரோல் பண்ணிடும். நம்ம 2வது முறை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் சென்னு ஷெட்டு 1 லிட்டரும் கல்ச்சர் 1/2 லிட்டர் சார். இதை ரெண்டும் கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம அடி உரம் கொடுத்த மாதிரி, அதாவது எரு அடிச்சதுக்கு சமம். ஒரு 4 டன் அளவுக்கு எரு அடிச்சதுக்கு சமம். கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாழை போட்டிருந்தோம். இப்ப அதை மடக்கி உழுதுருப்போம், அது மக்காம இருந்திருக்கும். அதை உடனே ஒரு 45 நாள்ல அதை உரமா மாத்தி பயிர் கொடுத்துரும். கல்ச்சருடைய வேலை இதை ரெண்டையும் நம்ம பண்ணிடுறோம். இது 1 மாசம் முடிஞ்சிடும் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா NPK கொடுக்குறோம் 2வது மாசம். NPK கொடுத்தோம்னா அது ஒரு 20 நாள், நமக்கு 25 நாள் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா ஷெட்டு கல்ச்சர் கொடுத்தேன். ஷெட்டு கல்ச்சர் கொடுக்கும்போது 3வது மாசத்துல வேமும் ஜிங்கும் சேர்த்து கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து NPK கொடுக்குறோம், மறுபடியும் ஷெட்டு கொடுக்குறோம். இப்படியே ஈவனா போறோம். போகும்போது 4வது 5வது மாசத்துல தோகை எடுத்துருவோம். தோலை எடுத்துட்டு அப்ப வந்து என்ன பண்ணோம்னா ஷெட்டு கூட புண்ணாக்கு கரைசல் சேர்த்து கொடுப்பேன் நான். ஒரு மலாட்டை புண்ணாக்கோ வேப்போ எந்த புண்ணாக்கு கிடைக்குதுங்களோ ஒரு 5 கிலோ போட்டு நல்லா ஊற வச்சு அதை டெய்லி ஒரு இந்த கரும்பு வந்து எத்தனை நாள் ஆகுது? இது இப்ப 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் சார். 5வது மாசம் ஆகுது. நடக்குது. எத்தனை கணு வந்திருக்கு பாருங்க. கணு அப்படியே எண்ணிக்கலாம் சார். என்னங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கிட்டத்தட்ட 16 கணு சார். 16 கணு இருக்குது. 16 கணு. ஆமா, இதுதான் சார். நம்ம சோளை உரிச்ச உடனே அந்த ஷெட்டு அது கூட புண்ணாக்கு அரசியல் சேர்த்து கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அது ஒரு 20 நாள் 25 நாள் மறுபடியும் NPK. சோளை உரிச்ச உடனே ஒரு முறை வேமும் ஜிங்கும் கொடுத்துருவேன். வேமு ஜிங்கு 2 முறை கொடுக்குறேன் சார். கரும்பு நட்டு 3வது மாசம் ஆரம்பத்துல ஒரு வேமு ஜிங்கு கொடுத்துருவேன். சோளை உரிச்ச உடனே ஒரு முறை வேமு ஜிங்கும் கொடுத்துருவேன். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 25 நாளுக்கு ஒரு முறை நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஷெட்டு கல்ச்சர் 25 நாள், அது NPK அது 25 நாள். இப்படியே ஒரு 10 மாசம் வரைக்கும் கொடுத்தா போதும் சார். இதுதான் நம்ம பண்ண போறோம். ஒரு 4-5 முறை ஷெட்டு, ஒரு 4-5 முறை NPK கொடுக்க போறோம். லாஸ்டா வந்து நம்ம ஒரு முறை PK கூட கொடுத்துக்கலாம். NPK கொடுக்கணும் அவசியம் இல்லை. 8 மாசத்துக்கு அப்புறம் இந்த 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் வெறும் PK மட்டும் கொடுத்துக்கலாம். இதுதான் கரும்பு. இந்த பண்ணோம்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 40 டன் வெட்டினேன் ஃபெர்டிலைசர் இருக்கும்போது. இது நெட் சர்ஃப் இதை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே 50 டன் வெட்டினேன் முதல் கட்டையில. 2வது கட்டைக்கு பாத்தீங்கன்னா 65 வெட்டினேன். 65. இப்ப 3வது கட்டை வெட்டிட்டு இருக்கேன். 3வது கட்டையும் வெட்டிட்டேன் ஒரு குள்ளி. இந்த நிலம் வந்து 2வது கட்டை. இன்னொரு நிலத்துல 3வது கட்டை 78 டன் வெட்டிருக்கேன். 78 டன் வெட்டிருக்கேன். அப்ப நெட் சர்ஃப்ல இருந்து நம்ம உணர்ந்தது என்னன்னா, படிப்படியா ஒரு 10 டன்ல இருந்து 15 டன் ஏறிக்கிட்டே போகுது. மண்ணு வந்து கெமிக்கல்ல இருந்து பயோவா மாறுற விஷயத்த நம்ம கண்கூடால பார்க்க முடியுது. அப்ப இது ஒரு 4-5 வருஷத்துல முழுமையா மண்ணு பயோவா மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஏக்கர் 100 டன்னுக்கு மேல எடுக்கிறது சாத்தியன்றதை என்னால உணர முடியுது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.